போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மிளகா அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அதை பார்க்கறதுக்கு போயிட்டோம். எல்லாம் போட்டு எல்லாங்க அந்த க்ளீன் பண்ணுவாங்கல்ல, இந்த ப்ரானை வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வரும்போது ஒரு கணக்கு சொல்றாங்க. என்ன சொல்றேன் நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, மத்தவங்கலாம் வந்து வாங்கிட்டு ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு எவ்வளோன்னுலாம் அவங்கலாம் கேட்கல. அவங்களே வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் போய் என்ன கேட்குறேன், ஏன்பா எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறேன். எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கோன்னே, ஏங்க இது 1, இது 1/2 கிலோ, அது 1/4 கிலோ, அ இது வந்து இந்த மாரி 1 800 ஏங்க 1 800 ஏன்னா கிளீன் பண்றதுக்கு முன்னாடி. 1 800 இல்லையேப்பா 1 400 தானே ஆச்சு. அக்கா 1 800 அப்படின்ட்டான். சரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ஏன்னா ஆஃப்டர் கிளீனிங் வந்து அது எவ்வளோ வெயிட் இருக்குன்ற மாரிலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்க வந்து தான் நான் பார்த்தேன். அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அடுத்த வாரம் அந்த கடைக்கு போவேன். சரின்ட்டு இங்க வீட்ல வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தேன், வி ஆஃப்டர் ஃபிஷ் கிளீனிங் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மைனஸ் ஆகும் வெயிட்லன்னு பார்க்கும்போது 60 to 70% தான் வந்து மைனஸ் ஆகுமாம். அப்படி நான் இங்க வந்து வெயிட் போட்டு பார்க்கையில 800 கிராம் சம்திங் தான் இருந்துச்சு. இன்கேஸ் இவன் சொன்ன மாரி 1 800 இருந்துச்சுன்னா, பீஸஸும் கம்மியா தான் வந்திருக்கு. சரியா? எனக்கு நல்லா எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு அங்க அடிச்சு பேச